ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சிஎஸ் மேட்ச் போயிருப்போம். அதில் யாருமே எல்லாம் லோக்கல்லேருந்து தான் வந்திருப்பாங்க. யாரும் அவ்வளோவா என் டீம்மேட்ஸ்லாம் கிடையாது. எல்லாம் ரேண்டமாக தான் கொடுத்தது தான். அப்போன்னு பார்த்து வர ஹேக்கர் கனெக்ட் ஆகிடுவான். வச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் யூஎஸ்பியில் ஏசி எடுத்துக்கிடுவான். செகண்டு மேட்ச் ஏசி எடுக்க மாட்டான். பட் ஆனால் டபுள் டக்டன் எடுத்துருவான். ஏன்னா 2 கில் அவங்க எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், அதாவது எதிர் டீமில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளேஸில் 6 கில்லு. அவன் தான் ஹேக்கரு. அவன் தான் நம்ம இப்போ இந்த மேட்ச் அடிக்கலான்ட்டு போயிருப்போம். என்ன ஆச்சுன்ட்டு நீங்களே பாருங்கள். கூடவே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நான் பார்க்குறேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, போகிறேன் நானும் சந்தோஷமாக இருக்கேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாம் இப்படியே நினச்சா யார் போடுறது? நீங்கள் போடுங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் போடுவாங்க. சரி அப்படின்ட்டு இந்த பக்கம் போனால் 2 பேர் டவுன் ஆகிடுவாங்க. சரி 3ஆவது இருக்கான், இந்த 2v4 பண்ணும்போது அவனும் டவுன் ஆகிடுவான். சரி இவன் அடிக்கலாம் பார்த்தா டாப் G36 எக்ஸ்ட்ரா அடிக்கும். பாருங்கள் ஏஸ் எடுத்துட்டான். இந்த மாதிரி ஹேக்கருக்குலாம் என்ன தான் இந்த கரீனா பதில் சொல்கிறான்னு தெரியல. இப்படிலாம் விற்கிறதுக்கு இவன் இந்த மாதிரி வேலையே பார்க்க தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. சரி, இந்த கரீனா தான் இப்படி பண்ணிட்டான். சரி நம்மளாவது ரிவெஞ்சு கொடுப்போம், நம்ம தான் பெரிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு ஏடபிள்யூஎம் அடிக்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு யூஎம்பிலேயே அடிக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி ப்ராக்டிஸ் பண்ணிச்சு, க்ளோவெல்லாம் எடுத்து வச்சு வாங்க இப்போ போட்டு அடின்னு அடிச்சு கிச்சலாம் வாங்க அப்படின்ட்டு நான் போவேன். போயிட்டு இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேக்கர் ஒருத்தனை வச்சு டவுன் வச்சு இது பண்ணிடுவான். சரி பாவம் வேணும், சரி போய்ட்டு ரிவே பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு நான் இறங்குவேன். இறங்கி போயிட்டு குளோவால் எடுப்பேன். குளோவால் போட்டுட்டு பார்த்தா இங்கே ஒரு எனிமி. சரி அடிச்சுட்டு ரிவே பண்ண பார்த்தா திரும்பி பார்த்தா ஒரு சைடில் இவன் ட்ரிபிள் டக்டன் எடுத்துருவான். அந்த ஹேக்கரு 13 கில்லு 8000 டேமேஜ், அதுவும் சிஎஸ்சில். இந்த மாதிரி ஹேக்கர்ஸாக என்ன பண்ணலாம் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ பபாய். அடுத்தடுத்து நிறைய கண்டென்ட் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.